நறுமலர் தீபம் ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பருடைய தனிப்பாடல்களில் ஒரு பாடல் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தனிப்பாடல்கள் மூலமாக கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதனால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய அழகு 5ல் தனிப்பாடல்கள் அப்படின்ற தலைப்பில் காளமேக புலவர், ஔவையார், கம்பர், ராமச்சந்திர கவிராயர், பலபட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல்களில் கம்பருடைய பாடல்களில் ஒரு பாடல்கள் தான் நம்ம இப்போ பேசக்கூடிய ஒரு பாடல். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. கடல் கிழக்கு தெற்கு கரை ஒரு வெள்ளாறு, குடதிசையில் கோட்டை கரையாம், வடதிசையில் ஏநாட்டு பண்ணை 24 காதம், சோநாட்டு எல்லை என்பார் செப்பு, சோநாட்டுக்கு எல்லை என்பார் செப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் குறிப்பிட்டிருக்காங்க. கம்பரை பற்றிய நிறைய வரலாறுகள் இருக்கிறது. நமக்கு ஒரு கம்பரா, ஔவையாரை போலவே ஒரு கம்பரா, அல்லது கம்பருடைய பெயர் என்பது ஒரு குலப்பெயராகி பல்வேறு பெயர்களில் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கம்பருடைய இப்போ கம்பராமாயண காலகட்டத்திற்கும் பின்னாடி இந்த தனிப்பாடல்கள் உருவான காலகட்டத்திற்கும் இடையே கூட சிறிய வேறுபாடுகள் இருப்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த பாட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லைகளை கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக சோழ நாட்டினுடைய எல்லைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சோழ நாட்டு இந்த எல்லைகள் எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இது. பாருங்கள், கிழக்கு திசையிலே கடலும், இப்போ கிழக்கு திசைகளில் கடல் இருக்கிறது. தெற்கே கரைகளை மோதியபடியே பெருகி வருகின்ற வெள்ளாறு. இப்போ என்ன மாதிரி இதில் கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு கடல், தெற்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாறு அப்படின்னு சொல்லக்கூடியது, மேற்கே கோட்டைக்கரை அப்படின்ற ஒரு ஊர், வட திசையில் ஏநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய வயப்பரப்பு. சரிங்களா? இதுதான் 4 எல்லைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாளைக்கு கேள்வியாக கேட்கிற போது இது எப்படி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு பொறுத்துக மாதிரி கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கிழக்கு திசையில் என்ன இருக்குது, அதே போல் மேற்கில் என்ன இருக்குது, வடக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறைய வாய் இருக்குது. அப்போ கிழக்கு தெற்கு, மேற்கு வடக்கு, வடக்கு மேற்கு, இப்போ இந்த எந்த திசையை வச்சுக்கிட்டாலும் இந்த 4க்கும் 4 எல்லைகள் என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பொறுத்துக அப்படின்ற மாதிரி கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்போவும் நம்ம கேள்விகளை மையமாக வச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். தமிழாசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எதை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் நம்ம கேள்விகளை மையமாக வைத்து கொண்டு தான் பார்க்க வேண்டும். அப்போ சோழ நாட்டினுடைய எல்லைகளாக கம்பர் குறிப்பிடக்கூடிய அடிப்படையில் பார்க்கிற போது கிழக்கு திசைக்கு கடல் இருக்கிறது, தெற்கு பகுதியில் வெள்ளாறு இருக்கிறது, மேற்கு பகுதியில் கோட்டைக்கரை இருக்கிறது, வடக்கு திசையில் ஏநாட்டினுடைய வயப்பரப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஏநாடு அப்படின்றது சமகாலகட்டத்தில் இலங்கை பகுதி அப்படின்னு கூட ஒரு பேச்சு அடிப்படுது. அதனால் இதையெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை இந்த இடத்துல ஒரு காதம் என்பது கீழே பாருங்கள், ஒரு காதம் என்பது ஏறத்தாழ ஒரு 10 மைல் அளவு உடையது அப்படின்னு பார்க்குறோம். 24 காதம் அப்படின்றதுனால மொத்தமாக 80 காதம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக சோழ நாட்டிற்குரிய அந்த அளவு அப்படின்னு பார்க்குற போது 80 காத தூரம் அப்படின்றத பார்க்குறோம். இதை நம்ம ஒட்டுமொத்தமாக சோழ நாட்டினுடைய பரப்பளவாகவோ அல்லது சுற்றளவாகவோ கொள்வதிலும் ஓர் எல்லை முதல் மற்றொரு எல்லை வரை உள்ள தூரமாக எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மேலும் ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னாக்க, கிழக்கு கடல் அப்படின்றது அதாவது வங்காள விரிகுடா, அதை குறிப்பிடுறாங்க. வெள்ளாறு அப்படின்றது இன்னைக்கு சமகாலகட்டத்தில் புதுக்கோட்டை சீமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு. கோட்டைக்கரை அப்படின்றது இங்கே திருச்சி குளித்தலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு கொட்டாரக்கரை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகவும் அந்த பேரும் ஒன்று இருக்குது, கொட்டாரக்கரை. அப்போ கொட்டாரக்கரை அதுலேருந்து தான் ஒரு வேளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருவி கூட என்ன வந்திருக்கலாம், குளித்தலை அப்படின்னு வந்திருக்கலாம். கொட்டாரக்கரை குளித்தலையாகவும் மாறி இருக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த பகுதிகளை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஒரு பாடல்களை பார்க்குற போது எப்படி இதில் இருந்து கேள்விகள் வரும் என்பதையும் மனதிலே வைத்து கொண்டு பார்த்தால் மட்டுமே நம்மளால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு பாடப்பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.